ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இது வந்து 100% உண்மையாக நம்ம சிஸ்டர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்த வீடியோ. இதில் வந்து நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பாதி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. தம்ப்நெயிலே நான் கிளியராக கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாரும் கைவிட்டுட்டு இனிமே உனக்கு ஒரு கருமுட்டை கூட இல்லை, உன்னால் கன்சீவ் ஆகவே முடியாதுன்னு சொன்ன பிறகும் அவங்க நம்பிக்கையோட நம்ம சேனலில் சொன்ன சில விஷயங்களை, அதுவும் பார்த்திங்கன்னா கஷ்டமே இல்லாத ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்களில் அவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதுலேயே அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக்காக கிடச்சிட்ருக்கு. நம்ம வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் அண்ட் மில்லட்ஸை பயன்படுத்தி என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியான உணவுப் பொருட்களை கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பூங்கார் ரைஸ் கஞ்சி மிக்ஸ் எல்லாம் பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஓவலேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, டெலிவரி ஆனவங்க எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அதில் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு எல்லாமே சேர்த்து பெண்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ. உங்கள் சேனல்ஸ் பார்த்து தான் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த முருகன் அருளால் இப்போது எங்களுக்கு 9 மந்தில் அழகாக ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க. அவங்களுக்கு பாருங்கள், இப்போ அழகாக ஒரு கேர்ள் பேபியே பிறந்துட்டாங்க. ஸோ அந்த கேர்ள் பேபிக்கும் அவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை வேண்டிப்போம். அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது எனக்கு ஏஜ் 33 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பெரிய பெரிய ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு செலவு பண்ணிட்டேன். அதாவது அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுக்கு வயசு வந்து 33, 30+ தான். ஸோ கொஞ்சம் அதிகமான ஏஜ் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. 33ல் வந்து அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அவங்க வந்து நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர் போய் காசெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே உனக்கு AMH 0.3 தான் இருக்குது, ஒரு முட்டை கூட இல்லை, நீங்கள் கண்டிப்பாக டோனார் மட்டும்தான் சான்ஸ்ன்னு சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து AMH லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதாவது வெறும் 0.3 தான் இருந்திருக்கு. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கருமுட்டை கூட இல்லை, கண்டிப்பாக நீங்கள் டோனார் எக் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டே. டோனார் எக்குன்னு சொன்ன பிறகு அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஆனால் நான் வெயிட் லாஸ் அண்ட் உங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன், 3 மந்தில் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா, உண்மையாகவே இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம சேனலை பார்த்து வெயிட் லாஸுக்கும் அதே சமயத்தில் நம்ம டிப்ஸு சிலதையும் ஃபாலோ பண்ணி 3 மாதத்தில் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிட்டாங்க. ஹாப்பி டு சே தேங்க்யூ சிஸ். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி எதிர்பார்க்குறத நிறுத்திட்டேன். வெரி குட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. எப்போவுமே நம்ம இது தான் மெயினாக சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு மாதமுமே வந்து நான் கன்சீவ் ஆகிடுவேனா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடாது. நம்ம என்றைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கோமோ அப்போ கண்டிப்பாக நம்மளே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த நல்லது நடந்துடும். ஸோ அதை தான் வந்து சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு கேஷுவலாக உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் நம்பிக்கையோட பாசிட்டிவ் தாட்ஸோடு ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கன்சீவ் ஆக முடியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஓக்ரா வாட்டர் அண்டு க்ளோ வாட்டர் டெய்லி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டதுலேயே நிறைய பேர் ஃபாலோ பண்ண டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓக்ரா வாட்டரும் அண்ட் க்ளோ வாட்டரும் தான். இது வந்து உங்களோட கருமுட்டையோட குவாலிட்டிக்கு, ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு, சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கருமுட்டை வந்து சுத்தமாக இல்லைன்னு சொன்ன பிறகும் இது எடுத்ததுனால அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் டே ஃபுல்லாக சஷ்டி விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியலை. அதாவது அவங்க சஷ்டி விரதம் ஃபுல்லாக இருந்து அது ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து லெமன் ஜூஸ் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் வயிற்றில் இருக்கும்போது சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் வந்து எதுவுமே எடுத்துக்கக்கூடாதுங்க. ஸோ லெமன் ஜூஸ் இவங்க வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப வயிறு புண்ணாக்கிரும், அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஸோ லெமன் ஜூஸ் ஒருவேளை அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டர் கலந்துடணும், அந்த மாதிரி கலந்து எடுக்கணும். திக் ஜூஸாக லெமன் ஜூஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ சிஸ்டர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏர்லி மார்னிங் வந்து எழுந்துருவேன். கரெக்ட், சீக்கிரமாகவே எழுந்துடணும். காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. அவ்வளோதான் சிஸ் நான் ஃபாலோ பண்ணேன். எகெயின் ஹார்ட்லி தேங்க்யூ சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அவங்களே சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப சிம்பிளாக இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன், நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலுமே, இந்த இன்ஃபர்டிலிட்டி, இந்த கருமுட்டை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் சின்னதாக பண்ணால் போதுங்க. நிச்சயமாக நம்மளால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நம்பிக்கையை விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதை தான் வந்து சிஸ்டரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.